இதான் நம்ம வீடு. இன்றைக்கி காங்கட்டு போட போகிறாங்க. பார்த்திங்கன்னா பாதை இல்லை, அதனால் வயலுக்குள்ளே விட்டு தான் எம்சண்டு எல்லாம் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா மழையில் எல்லாம் ஃபுல்லாக லாரி பதிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு திங்ஸு. இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ கடன் உடன் வாங்கி வீடு கட்டினா இதுவங்க வந்து ஹாயாக படுத்துருக்காங்க. என்ன இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே கொட்டுறதுக்கு இன்னும் நம்ம 1.5 ஜல்லி போடலை. நைட்டு மழை பெஞ்சிடுச்சு. இன்றைக்கி காலையில் புதவோட கல் கேட்டால் கல் பாருங்க எப்படி அனுப்பிச்சி விட்ருக்காங்கன்னு. இதில் எப்படி புதவோட போடுறது? இது இன்றைக்கி காங்கிரீட் போட போகிறோம் நம்ம வீடு. இதுதான் வாசல். எங்கள் தொட்டி நாங்கள் தொட்டி கட்டியிருக்கோம் பாருங்கள். உள்ளுக்கு மட்டும் தான் பூசியிருக்கோம். பூசின அன்னைக்கே மழை பெஞ்சிருச்சு. தொட்டி கொஞ்சம் மீடியமான தொட்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா லாப்ட்டு காங்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காங்கட்டு தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே பாத்ரூம். இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வந்துடும். வெளியவே உள்ளுக்கு அட்டாச்சு கிடையாது, வெளியே வந்து போகிற மாதிரி பாத்ரூமு. ஹால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டதே என்னப்பா கொஞ்சம் பெருசாக தான் கேட்டேன். ஹால் மட்டும் பெருசாக ஹாலு, இது ரூம்பு, இது கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கும் கொஞ்சம் லாப்ட்டு, அவ்வளோதான். இது கிச்சன், அவ்வளோதாங்க நம்ம வீடு. சும்மா ரொம்ப பெருசாக இல்லை, சிம்பிளாக. முடிச்சாச்சு வெற்றிகரமாக. இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வரி வைக்கணும். வரி வச்சுட்டா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 9 வரி வச்சிட்டோம்னா மோல்டிங். ஃபுல்லாக காங்கிரீட் போட்டாச்சு. இதெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா இதில் வந்து மணல் கொட்டி அந்த மண்ணை கொட்டி அதுக்கப்புறம் 1.5 ஜல்லி போட்டு ஃபுல்லாக மெத்தணும். ஆனால் எவ்வளோ விலை இருக்குது. அமௌண்ட்டு வந்து நம்மள்ட்ட கொஞ்சம் கம்மியாக இருப்பதனால் பொறுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம்.